அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு தல அஜித்குமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த மங்காத்தா திரைப்படம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ரீரிலீஸ் செய்யப்பட்டது. அஜித்குமார் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் மாபெரும் கொண்டாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த கொண்டாட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய விதமாக அணில் குஞ்சு ஒன்று கையில் தாவேகா கொடியுடன் திரையரங்குக்குள் சென்று அந்த திரையரங்கில் தாவேகா கொடியை கட்டுவதற்கு முயற்சி செய்தது மட்டுமல்லாமல் அங்கே விசிலடித்து கூடியிருந்த அனைத்து அஜித் ரசிகர்களும் வருகிற 2026 தேர்தலிலே விஜய் அவர்களுக்கு தாவேகாவிற்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று அட்ராசிட்டி செய்தது. அட்ராசிட்டி செய்த அந்த அணில் குஞ்சுக்கு அஜித் ரசிகர்கள் அனைவரும் சேர்ந்து அடைப்பு எடுத்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது. நம்ம வன்முறைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இந்த விடயத்தில் ஆடுகிற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுகிற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அவன் பாஷையில் சொன்னாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னா அந்த பாஷையில் சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையோ அப்படின்னு தோணுது. எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கொண்டாட்டம் நடந்தால், ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி உள்ளே புகுந்து ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தையும் கெடுக்கக்கூடிய இந்த அணில் குஞ்சுகள் காயடிக்கப்பட வேண்டியவர்கள் தானோ அப்படி என்றும் நமக்கு தோன்றுகிறது. இந்த அணில் குஞ்சு அசிங்கப்பட்டு சட்டை இல்லாம ரோட்ல நின்னதற்கு முக்கிய காரணம் வேற யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவனை கொஞ்சம் கூட அரசியல் படுத்தாம விட்டது தான் அவன் இன்னைக்கு அசிங்கப்பட்டு ரோட்ல நிற்கிறதுக்கான முக்கிய காரணம். நேற்று தேர்தல் ஆணையத்தினால விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகள் நிறைய பேர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களை தொடர்ந்து செய்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. நேற்று கூட ஒரு பெண் ஒரு வீடியோ எடுத்து தாவேகா தரப்பு எந்த மாதிரியான அட்ராசிட்டிகளை தமிழ்நாட்டில் செய்து வர்றானுங்கன்னு பாருங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் பதிவேற்றிருந்தாங்க. பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். அந்த பெண் யாரு தெரியுமா, நீ யார் என்று தெரிகிறதோ அப்படின்னு அந்த பெண்ணு யாருடைய பொண்டாட்டி, அந்த பொண்ணுடைய கணவன் யாரு அப்படின்னு இவனுங்க தோண்டி எடுத்து அந்த பெண்ணை விமர்சனம் பண்ணிக்கிட்டு வரானுங்க. டேய், நீங்க பண்ணதை தானடா அந்த பொண்ணு காட்டுச்சு. அந்த பொண்ணு யாரா இருந்தா என்னடா, தவறு நடக்கிறத யாரு வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம்டா. இப்போ அஜித்குமார் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால தியேட்டருக்கு போய் கொடியை கட்டுறேங்கிற பேர்ல வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறான் இந்த அணில் குஞ்சு. இதற்கப்புறம் ஐபிஎல் தொடங்க போது சிஎஸ்கே மேட்ச் நடக்கும். அங்கே எல்லாரும் சிஎஸ்கே உடைய கொடியை கையிலேந்தி தோனின்னு கத்துற இடத்துல இவனுங்க தாவேகா கொடியை உள்ள தூக்கிட்டு போய் அங்கேயும் அட்ராசிட்டி பண்ணி சிஎஸ்கே ரசிகர்களும் இவனுங்களுக்கு நலங்கு வச்சு அனுப்ப போறானுங்க. அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பெண் பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு நடந்து ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது அப்படின்னா பின்னாடி போய் நின்று விசில் அடிச்சுட்டு எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்து விசில் அடிச்ச அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நாங்கள் எங்கே அந்த பொண்ணை பார்த்து விசில் அடித்தோம், எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி கேட்டோம்யா, விசில் சின்னம் புரியுதா அப்படின்னு இவனுங்க எல்லை மீறி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வன்முறையை ஆதரிக்கக்கூடிய ஆட் கிடையாது. அதாவது இவன் உள்ள இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணப்போவே அவனை சட்டக்கிட்டையெல்லாம் கிழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தியேட்டர் ஓனருக்கு தகவல் கொடுத்து காவல்துறையை வந்து வரவழைச்சு காவல்துறைக்கிட்ட அந்த அணில் குஞ்சை ஒப்படைச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு போய் காயடிச்சிருப்பாங்க, இல்லை காய விட்டு அடிச்சிருப்பாங்க. அப்போது அது மாதிரி சட்ட ரீதியாக இந்த அணில் குஞ்சுகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நம்ம கையில் சட்டத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்றத எல்லாருக்குமே வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா அணில் வதை
தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றி அணில்களை வந்து பாதுகாக்கணுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இவனுங்க தான் நமக்கு ரெகுலராக கண்டென்ட் கொடுத்துட்டு வர்றவனுங்க. இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா நம்மளால பொறுத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இது மாதிரி போய் நான் வந்து கொடியை பிடிக்கிறேன், கொள்கையை பரப்புறேன்னு அடி வாங்கிட்டு வந்த வரலாறு எங்கேயாவது உண்டா? அப்படி ஒரு காட்சிகளை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டவன். அவனுக்கு வந்து கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக நாகரீகமாக நடந்துக்கணும். இன்னொரு கட்சிக்காரன் மீட்டிங் போடுற இடத்துல போய் நம்ம கொடியை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது, வாங்கி கட்டிக்கிட்டு வரக்கூடாது. நம்ம செருப்படி வாங்கினோம்னா அது நமக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இருக்கான். ஆனால் தாவேகா தற்குறிகள் போற வர இடத்துலலாம் வரவேன் போறவேன்ட்டெல்லாம் அடி வாங்கி அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்காக உன் தலைவன் வந்து நிற்கிறானாடா. நீ இப்போது அசிங்கப்பட்டு நிற்கிறது யாரு? நீ தானே. சட்டையை கிழிச்சு ஒன்றை தானே அனுப்புனாங்க. உன் தலைவனை இதுக்காக வந்து கண்டனம் தெரிவிக்க போகிறாரா? உன் தலைவன் இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாரா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் இது மாதிரி அசிங்கப்படுறது, கேவலப்படுறது இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இருந்து தான் ஒவ்வொரு முறையும் கடந்து போய்கிட்டே இருக்கார். என்னுடைய ரசிகர்கள் இன்னொரு கூட்டத்துக்கு போய் பங்கேற்றுக்காதீங்க, பங்கேற்றுக்கிட்டு மாஸ் பண்ணுறோன்னு சொல்லி தமாஸ் பண்ணாதீங்க, இன்னொரு நடிகருடைய திரைப்படத்துக்கு போய் அந்த இடத்துல இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நாகரீகமாக நடந்துக்குங்க. என்னை தேடி வரக்கூடிய ரசிகர்கள் என்னுடைய மாநாட்டுக்கு வந்தால் குடிக்காதீங்க, மதுக்கு அடிமையாக இருக்காதீங்க, கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்காதீங்க அப்படின்லாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய் ஒரு அறிக்கை மூலமாக சுட்டி காட்டுவாரே. ஆனால் கண்டிப்பாக அவனுங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் போதையிலேருந்து வெளியில் வந்துட்டா குடிச்சாதானே 10 போஸ்டர் எக்ஸ்ட்ராவாக ஓட்டுவான், குடிச்சாதானே அஜித்குமாருடைய திரைப்படம் திரையிடப்பட்டிருக்க இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுவான். நல்லா யோசிச்சு பாருங்கள். மங்காத்தா திரைப்படம் அங்கே இருக்கிறவன் எல்லாம் அஜித் ரசிகன், ஒரு 1000 அஜித் ரசிகன் இருப்பான். அங்கே ஒரு விஜய் ரசிகன் கொடியோடு போய் அந்த கொடியை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா சராசரி சாதாரண மனநிலையில் அவன் இருந்திருப்பானா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஃபுல் போதையில் தான் இருந்திருப்பான். அப்போது அந்த போதையிலேருந்து வெளியில் வந்துட்டான் அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். மூளை வந்து மழுங்காது. அப்போது சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா உண்மையான தலைவன் யார் அப்படின்னு யோசிச்சுட்டான்னா அவன் சீமான் பக்கம் போயிடுவான், இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி பக்கம், கொள்கை இருக்கக்கூடிய கட்சி பக்கம் போயிடுவான். நமக்கு அடிமையாக இருக்க மாட்டான்றதுக்காக நிரந்தர அடிமைகளாக இந்த தாவேகா தற்குறிகளை கடைசி வரைக்கும் தன்னுடைய கட்சியில் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரே சுயநலத்தினால விஜய் செயல்படுவதால தான் இது மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வர்றான். தங்களை தாங்களே அரசியல் படுத்தி கொள்ளணும். இல்லை என்றால் சமூகத்தில் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். இது ஒரு சிறந்த உதாரணம். இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்லையாவது நாகரீக அரசியலை விஜய் சார்ந்து கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து. உறவுகள் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.